விஜய், த்ரிஷா வர்றத வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்க. டிவிகே ஹேட்டர்ஸ் தான் வந்துட்டு இத வச்சு அரசியல் பேசுறாய்ங்க அப்படின்னா, நம்ம டிவிகே தொண்டர்களும் ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல. சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆனவங்களே வந்துட்டு, விஜய் த்ரிஷா அப்படின்னு பண்றீங்க. ஏன் உங்களோட வியூஸ் வரணுன்றதுக்காகவா? தயவு செஞ்சு இத புரிஞ்சுக்குங்க. அவன் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டின்னு ஊர் உலகமே பார்க்குற அளவுக்கு வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட மனுஷனவே தமிழக மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்துட்டு இந்த தலைவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோ ஆதாரத்தோட கொடுத்தே வந்துட்டு அந்த மனுஷனையும் மக்கள் சிலர் ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டிவிக்கு தொண்டர்கள் மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம அவர் சொல்லிட்டாரு, அவரோட வாழ்க்கையே பிரச்சனைகளை அவர் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அரசியல் வேற, தனி நபரோட வாழ்க்கை பிரச்சனைகள் வேற. நம்ம குடும்பத்துக்குள்ளே 1008 பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தனிநபரோட வாழ்க்கை பிரச்சனையை பேசுறது ரொம்ப தவறா தெரியுது. அரசியல்ல இப்போதைக்கு அவர் என்ன பண்றாரு, அவர் சரியா இருக்காரா இல்லையா, நேர்மையா இருக்காரா, மக்களை ஏமாத்துறாரா, அதை மட்டும் பேசுங்க. தயவு செஞ்சு ஒரு சாதாரண நபரா இருக்கிற எனக்கே வந்துட்டு இது தெரியுதுங்கும் போது பிரபலமான நீங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது என்னால அக்செப்ட் பண்ண வைக்க முடியல. டிவிகே ஹேட்டர்ஸ் பேசுறாங்க அப்படின்னா அதை கூட ஏத்துக்கலாம். ஆனா டிவிகே நண்பர்களா இருக்கிற, தொண்டர்களா இருக்கிற, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி பேசுறது தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நண்பா, நான் என்ன சொல்லுறேன்னு. யாரையும் வந்துட்டு இதுல வந்துட்டு குறை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை. தேவையில்லை, தனிநபரோட வாழ்க்கை பிரச்சனைகள் தேவையில்லை. அதுவும் இல்லாம அவரு அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ட்டாரு. டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா, அவங்க கம்ப்ளைண்ட் விவாகரத்து அப்ளை பண்ண உடனே வந்துட்டு இவரும் நினைச்சிருந்தாருன்னா அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டிருந்துருக்கலாம்ல. வேண்டாம், தேவையில்லாம. நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு, ஒருத்தரோட குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைகள் நடக்குதுன்றது அவங்களோட குழந்தைகளுக்கே தெரியாது. கணவன் மனைவியை தவிர வேற யாருக்குமே தெரியாது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பர்சனல் விஷயத்துல தன்னோட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தன்னை பெற்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்க தலையிடுறதே தவறு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே 3வது மனுஷனா இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பா தெரியுது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி யார் மனசையும் கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா மன்னிச்சிருங்க. நன்றி.